ஹாய் டியர்ஸ், டுடே வந்து ஒரு ஒன் ஷாட் தான். யாருக்கு அப்படின்னா ஜின், அதுக்கப்புறமா நம்ம ஜிமின். ஓகேவா? ஜின்னுப்பாக்கும் ஜிமினாக்கும் ஒரு ஒன் ஷாட் தான். என்ன அப்படின்னா கியூபிட் பேஸ் யோர் கிளாஸ்மேட். ஓகேவா? ஸோ ஸ்டடிக்குள்ள போகலாம். நீங்கள் அண்ட் ஜிமின் ரெண்டு பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ரெண்டு பேர் ஸ்கூல் தான் போகிறீங்க. பட் அவர் சீனியர், நீங்கள் ஜூனியர். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே செம்ம க்ரஷ். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கூல்லேயே ரொம்பவே அழகான பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த மாதிரி பேர் உங்களுக்கு. அந்த ஹோல் ஸ்கூல்லே வந்துட்டு நீங்கள் தான் ரொம்பவே கெத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் அதை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. ஸோ யார் உங்களை பார்த்தாலுமே வாவ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து பேச பயப்படுவாங்க. ஏன்னா ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுவீங்க இல்லையா? அதனால வந்துட்டு உங்ககிட்ட பேச பயப்படுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் ஷோ அப் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வந்துட்டு சிங்கிள் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பீலாக விட்டுட்டு தெரிவிங்க. ஆனால் உங்களுக்கு ஜிமின் மேலே செம்ம க்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு இந்த பேஸ்கெட் பாலாக விளையாடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி மேட்செல்லாம் நடக்கிறப்போ ஓடி போய் அந்த ஆடிட்டோரியில் உட்காந்துக்கிறது. ஸோ அங்கேயே ஆடிட்டோரியத்துலேயே வந்துட்டு என்ன ஜிமின் பார்க்குறது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை கூட விடாமல் போய் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் செம்ம க்யூட்டாக இருப்பீங்க. அது கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டினாலும் அது கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் தின்னலாக பேசினாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி சிட்டிசன் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் அது பார்க்குறவங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்களே தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் நீங்கள். ஆனால் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஜிமினை. ஆனால் ஜிமின் விளையாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மேட்ச்சுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட எல்லாருமே வந்துட்டு உங்களை தான் பார்ப்பாங்க. ஸோ ஜிமின்க்கு இதுக்குனாலே செம்ம கடுப்பாகும். இவளை யார் ஆடிட்டு இங்கே வர சொன்னா? பெரிய மேனாமினிக்கு நினைப்பு. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் வந்துடுறா. ஏதாவது ஒரு இடத்துல இருக்காளா பாரு, எங்கெல்லாம் கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பூந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டுவார். நீங்கள் அவரை தான் பார்க்க போகிறீங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நிறையா பேர் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் நின்னா உங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உங்களை கரிச்சு திட்டிகிட்டே இருப்பார், கரிச்சு கொட்டிகிட்டு இருப்பார். எப்பவுமே மனசுக்குள்ளே தான் சொல்லுவார், வெளியில யார்ட்டி சொல்ல மாட்டார். நீங்களும் வந்துட்டு விடாமல் ஜிமின் போகிற எல்லா இடத்துக்கும் போவீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிளாஸ் நீங்கள் ஸ்கூல் பியூட்டினா ஜிமின் வந்துட்டு ஸ்கூல் ஹேண்ட்ஸம்னு சொல்லலாம். அதனால ஸோ மோஸ்ட்லி ஜிமின் இருக்கிற இடத்துலையும் வந்துட்டு எல்லாருமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்தோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே திரும்பிடுமா. ஸோ ஜிமினுக்கு செம்மையாக காண்டாகும். என்னோட இது இப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு திட்டலான்னு கூட யோசிப்பார். ஆனால் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவள் யாருன்னு கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். எப்பயுமே நீங்கள் சிங்கிள்னு எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா யாராவது ப்ரப்போஸ் பண்ண வந்தால் கூடவே சண்டை போட்டு அனுப்பிச்சிடுவீங்க. அவங்க ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்ண வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க ப்ரப்போஸ் பண்ண தான் வராங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஜிமினுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது, பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு அவரோட டீம் கூட. நீங்களும் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ உட்காந்துட்டு ஜிமினையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்துட்டு நீங்கள் அவரை பார்க்குறீங்கிறது தெரியாது. ஆனால் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டாலா, இங்கே இருக்கிற எல்லாத்தோட அட்டென்ஷனும் அவன் மேலே தான் போகும். இனி நம்ம விளையாடுறதை யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பில் விளையாடிட்டு இருக்காரு. நாளைக்கு மேட்ச்சுக்கு மட்டும் இவன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காண்டில் தான் வந்துட்டு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாத்தோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ விளையாடுறவங்கள யாராவது சீரப் பண்ணால் தானே அவங்களுக்கு. ஸோ எல்லோரும் உங்களே பேன் பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அவருக்குன்ட்டு இல்லை, அங்கே விளையாடுற எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் நாளைக்கு மட்டும் இவன் வரட்டும் கிரவுண்டுக்கு இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே விளையாடிட்டு இருக்காரு. அடுத்த நாளும் வருது, நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி அவருக்கு மேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆடிட்டோரியத்தில் ஜிமின் விளையாட வந்துட்டு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஜிமின் நேம் சொல்லி கத்துறீங்களா? எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னடா இந்த பொண்ணு தடவை இந்த பொண்ணு வாயிலிருந்து ஜிமின்கிற நேம் வருது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு செகண்ட் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு நீங்கள் கத்துற சவுண்டில் அவரே வந்துட்டு இவளா அப்படிங்கிற மாதிரி நின்று பேன் உங்களே பார்த்துட்டு இருப்பாரா. ஸோ ஒரு பால் வந்துட்டு தப்புன்னு அவரோட தலையிலே அடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கான்சியஸ் பண்ணிட்டு ஐயோ மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு விளையாடுவார். ஸோ அவருக்கு விளையாட வந்துட்டு என்ன தோணுன்னா, ஏன் இவ வந்துட்டு நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றா, இவள் வாயில் ஒரு பசங்க பேர் கூட வராதில்ல அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். நல்லா தான் விளையாடுவார், செம்ம சூப்பராக விளையாடுவார். ஸோ நீங்களும் விடாமல் ஜிமிங்கிற மாதிரி கத்திகிட்டே இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் சீனியர் அப்படிங்கிற மாதிரி நேமும் சொல்லுவீங்க, சீனியரும் சொல்லுவீங்க. ஜிமின் சீனியர் இந்த மாதிரி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கவும் அவருக்கு செம்மையாக அது பூஸ்டப் ஆகிடும். ஸோ வந்துட்டு இவன் கத்துறதுக்காகவாச்சும் நம்ம ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபோர்ஸாக விளையாடிட்டு இருப்பார். ஸோ நல்லா விளையாடிட்டு ஸோ அவங்களோட டீம் தான் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கும். உங்களுக்கும் தெரியும், ஜிமினுக்கும் தெரியும். என்ன அப்படின்னா இது ஜிமினுக்கு ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான கேம், அதாவது முக்கியமான மேட்ச். ஏன்னா இதான் ஃபைனல் மேட்ச். இது விளையாடினாங்க அவங்க அதாவது கொரியாவுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்சு. அதனால தான் நீங்கள் வந்துட்டு யார் என்ன நினச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின் கற்றுக்கத்துன்னு கத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அங்கே உட்காந்து பார்க்குறவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க.
எப்படி சொல்கிறதுனா ஆப்போசிட் டீமுக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே ஜிமின் டீம் தான் ஜெயிக்கும். ஆனால் வந்துட்டு ஆப்போசிட் டீம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட லிட்ரலி ஐடல் ட்ரைனிங்லாம் போவாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாமே கூட அந்த டீம் இருக்கிறதுனால எல்லோரும் சடனாக என்ன சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா, அதாவது சீட் பண்ணுறாங்கன்னா அந்த ஐடல் ட்ரைனிங்லாம் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க பேர் சொல்லி அவங்களுக்காக சீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு செம கடுப்பாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் விளையாடுறவங்கள விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு சீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் எதிர்த்து ஜிமின் கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமினுக்கு அது மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் எல்லோரும் வந்துட்டு இவங்களோட டீம் பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட சொந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் இல்லாமல் ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணவும் செம குஷி ஆகிடுது சாருக்கு. ஸோ ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு ட்ராஃபியெல்லாம் கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்குறப்ப கூட ஜிமின் வந்துட்டு உங்களை தான் தேடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் வந்துட்டு அவங்கள சீரப் பண்ணணும் தான். ஏன் அப்படின்னா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகியிருந்திருக்கும் எல்லாருமே. அவங்களுக்கு அதாவது ஒருத்தர் கூட அவங்க நேம் சொல்லாமல் ஆப்போசிட் டீம் நேம் சொன்னாங்காட்டிக்கு டிப்ரெஷனில் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த டீமுக்காக நீங்கள் ஜிமின் நேம் சொல்ல வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஜிமின் தான் அந்த டீமுக்கு கேப்டனா. ஸோ ஜிமின் நேம் சொல்லவும் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக விளையாடி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. ஜிம்மும் வந்துட்டு அந்த ட்ராஃபி வாங்குறப்போ உங்களை தான். ஆனால் நீங்கள் இல்லை, எங்கடா போனால் இவ்வளோ நேரம் இங்கே தானே கத்திட்டு இருந்தா அதுக்குள்ளே காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி தேடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல பொத்துன்னு விழுந்து கிடக்குறீங்க. ஏன் அப்படின்னா ஸோ அவர் ட்ராஃபி வாங்குறது வந்துட்டு கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்துட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி இருப்பீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பரில் தண்ணி பட்டிருந்துருக்குமா. ஸோ அந்த நைஸாக அந்த அந்த ஃப்ளோர் வந்துட்டு நைஸாக இருக்கவும் அந்த பேப்பரில் தண்ணியெல்லாம் பட்டிருக்கவும் ஒரு மாதிரி வலிக்கி விழுந்து, அதாவது வாழைப்பழத்தில் வலிக்கி விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ பொத்துன்னு நீங்கள் வலிக்கி விழுந்துருப்பீங்க. விழுந்து அப்படியே ஒரு மாதிரி கேராக எந்திரிக்க முடியாமல் கிடப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிருக்கு, கால்லாம் எந்திரிக்க முடியல. ஸோ ஜிம்மி எல்லா பக்கம் தேடுறாரு. தேடிட்டு அந்த ட்ராஃபியெல்லாம் வாங்கிட்டு இங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அதாவது மேலே பார்த்துட்டே யோசிச்சுட்டே வராரு. எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரும்போது தப்புன்னு அவரு கீழே விழுறாரு. ஏன் அப்படின்னா உங்கள் மேலே முட்டி தான் விழுந்திருப்பாரு. அதாவது நீங்கள் கீழே கிடக்கிறத அவர் பார்த்துருக்க மாட்டார். உங்கள் கால் வந்துட்டு அவரோட காலில் பட்டு அப்படியே கால் இடறி பொத்துன்னு உங்கள் பக்கத்துலேயே விழுந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, நானே இப்போ தான் விழுந்து கிடக்கிறேன், இவனும் வந்து ஏண்டா விழறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவன் ஏன்டா இங்கே இப்படி கிடக்குறாங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்களே பேன் பார்த்துட்டே இருக்காரா. ஸோ நீங்களும் வந்துட்டு பேன் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ விழுந்துட்டாங்கன்னா 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து உங்களை தூக்குவாங்க. ஸோ ஜிம்மினையும் தூக்குவாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். அதனால 2 பேர்த்தையும் கொண்டு மெடிக்கலில் விடுறாங்க. 2 பெட் இருக்கும் அந்த மெடிக்கலில். ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் ஒரு பெட்டு, ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் ஒரு பெட்டு. ஸோ ஆளுக்கு ஒரு இதில் போட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ராக்சருக்கு ஏதோ இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மனசுக்குள்ளே, அதாவது தனித்தனியாக தான் இருக்கீங்க, பட் மனசுக்குள்ளே வந்துட்டு சாமி கடவுளே எப்படியாவது வந்துட்டு அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு பேசுறதுக்காவது சான்ஸ் கிடச்சிருக்கு. யாருமே இல்லை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் என்ன பேசுன்னு தெரியல, கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. இதே தான் அவரும் நினச்சிட்டே இருக்காரு. பேசலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் கீழே விழுந்தேன்னு கேட்கலாமா, இல்லை ஏன் என் பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்கலாமா, அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பசங்க பேச போனாலும் ஏதாவது திட்டி அனுப்பிச்சிடுவீங்களே. ஸோ ஒரு வேளை திட்டானா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு கல் நெஞ்சுக்காரன் பேசுகிறானா பாரு, நான் தான் வந்துட்டு அவனை சீட் பண்ணி ஜெயிக்கவே வச்சேன், ஆனால் ஒரு வார்த்தை தேங்க்யூவாக சொன்னானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கியூபிட் இருக்காங்கல்ல, ஸோ கியூபிட் கிட்ட ஹெல்ப் கேட்குறேங்கிற பேரில் 2 பேரும் ஒன்றா ப்ரே பண்ணுறீங்க. ப்ளீஸ் கியூபிட் எனக்கு அதாவது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது எனக்கு கொஞ்சம் தைரியத்தை கூட நான் அவங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி. ஸோ ஜிம்மும் வந்துட்டு அதே மாதிரி ப்ளீஸ் கியூபிட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசலாமா வேணாமா, எனக்கு தைரியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டவும் இந்த கியூபிட் உங்களோட 2 பேர்த்தோட விஷயம் கேட்டுட்டு டக்குன்னு அந்த இடத்துல வந்து நின்றுறாரு. அந்த இடத்துல வந்து நின்னதும் அப்படியே பார்க்குறாரு. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. ஸோ ஜிமினை பார்த்துட்டு நீ தான் வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் நீங்களும் தானே 2 பேரும் ஒரே முட்டை தானே வேண்டியிருப்பீங்க. ஸோ ஒட்டுக்காக வேண்டியிருக்குங்காட்டிக்கும் 2 பேரும் ஒன்றா தான் வேண்டாங்க. ஸோ யாரை பேச வைக்கிறதுன்னு அவருக்கே டவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கியூபிட் வந்து நம்ம ஜின் தானே,
என்ன பண்ணுறாரு, சரி ஓகே முதல்ல இவனையே பேச வைக்கல மாதிரி, சரி இந்த பொண்ணு தான் பார்ப்போமே அப்படின்னு பார்க்க வராரு. ஸோ நீங்கள் செம க்யூட்டாக படுத்திருப்பீங்களா, அதாவது ஒரு குட்டி பாப்பா மாதிரி அழகாக க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த கால் வேறு வலிக்குதுன்ட்டு ஒரு மாதிரி அப்படி சிரிங்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கவும் கியூபிட்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம கியூபிட்டான ஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கியூபிட் அப்படிங்கிறதையே மறந்து உங்களை வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி. அவ்வளோதான். ஜின் வந்துட்டு இதே மாதிரி உங்களை பேன் பார்த்துட்டே இருக்கவும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது யாரோ நம்ம பார்க்குற மாதிரி. நீங்கள் பார்க்குறீங்க, அது வந்துட்டு ஜின் தான் நல்லா தெரியுது உங்களுக்கு, அதாவது ஒரு ஹியூமன் நிற்கிற மாதிரி. ஆனால் வந்துட்டு அவர் ஒரு கியூபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் பார்க்க ஹியூமன் மாதிரி தெரியுது. அண்ட் ஜிமினும் பார்க்குறாரு, யாராவது இங்கே வந்து நிற்கிறது, அது ஏன்ட்டு அங்கே போய் நிற்கிறா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஜிமின் நல்லா அந்த ஸ்க்ரீனை தள்ளி விட்டு பார்க்குறப்போ ஜிமினுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அது ஒரு கியூபிட் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு ஜிமின் கண்ணுக்கு மட்டும் கியூபிட் மாதிரியே தெரிகிறாரு, உங்கள் கண்ணுக்கு மட்டும் ஒரு மனுஷன் மாதிரி தெரிகிறாரு, சாதாரண ஒரு பையன் மாதிரி தெரிகிறாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கியூபிட் வந்துட்டு ஜின் ஓகேவா, ஜின் தான் கியூபிட் தான் ஜின் ஓகேவா டியர். ஸோ நான் அடிக்கடி மாற்றி சொன்னாலும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ ஜின் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட லவ் யூ சொல்லலான்னு வந்திருப்பாரு. ஜிமின் வந்துட்டு அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஹாப்பி. அச்சிச்சோ கியூபிட், நான் கூப்பிட்டது நீ வந்துட்டியா, ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வேண்டுறாரு. ஸோ அவர் வேண்டது ஜின்க்கு காது கேட்குது, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயோயோ நான் வந்த வேலை என்ன, நான் இங்கே செய்கிற வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்துட்டு நேராக ஜிமின் கிட்டே போகிறாரு. ஜிமின் வந்துட்டு கியூபிட் நீங்கள் கணக்கெல்லாம் தெரியுங்க நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாரு ஜிமின். ஆனால் இந்த கியூ வேலை பண்ணுறது தெரியுமா, இங்கே பாருப்பா, என்னதான் நான் கியூபிட்டாகவே இருந்தாலும் நானும் ஒரு பையன்தான், அதனால் எனக்கும் சில ஆசா பசங்கள்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்க, ஜிமின் வந்துட்டு ஆமாம் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருந்தால் எப்படி, நீங்கள் தான் ஒரு பையனாச்சே, அதுவும் சமாளமாக இருக்கீங்கிற மாதிரி ஜிமின் இவர் என்ன நினைக்கிறாங்கிறது புரியாமல் பேச, ஜின் வந்துட்டு அதே தான். ஸோ எனக்கும் நிறையா விஷயம்லாம் இருக்குப்பா, எத்தனை நாளைக்கு நானும் எல்லாத்தையும் சேர்த்து மட்டும் வைக்கிறது, நானும் யாருக்கூடையாவது கமிட் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்ல, ஆமாம் கியூபிட்டே நீ கண்டிப்பாக கமிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் சொல்ல, ஜின்க்கு வந்துட்டு அப்போ ஓகே இந்த பொண்ணு இனிமேல் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. அரே கியூபிட் நீ ஏடா வேலை பார்க்குற, உன்னை கூப்பிட்டது நானே, நீ எனக்கே ஆஃப் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஜிம் கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேர் சண்டை போடவும் உங்களுக்கு வந்துட்டு என்னடா இங்கே கத்திட்டு இருக்கிறாங்க மாதிரி ஸ்க்ரீனை நீங்களும் தள்ளிவிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு கியூபிட்டை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு, கியூபிட்டும் வந்துட்டு ஜிமினை போட்டு உதவுதுன்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி பண்ணி பார்க்க ஜின் மாதிரி தான் தெரியும், அதாவது கியூபிட்டாக தெரியாது, ஒரு பையன் மாதிரி தெரியும். ஸோ நீங்களும் வந்துட்டு எதுக்கு அவனை அடிக்கிறங்கிற மாதிரி ஜிம்க்கு சப்போர்ட் பண்ணால் ஜிம்க்கு ஒரே குஷி ஆகிடுது. ஆனால் வந்துட்டு ஜிம்க்கு செம கடுப்பாயிடுது, எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே உங்ககிட்ட வராரு. ஸோ உங்ககிட்ட வந்து அவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாரு, நான் தான் வந்துட்டு வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு கேட்கவும் பார்த்த மாதிரி தெரியல, ஆனால் நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் எதுக்காக நீ ஜிமின் அடிச்ச அப்படின்னு கோவமாக நீங்கள் கேட்குறீங்களா. அதனால வந்துட்டு ஜின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வேணும்னு அடிக்கல, எனக்கு சொந்தமான ஒரு பொருள், ஆனால் அதை அவன் வேணும்னு கேட்குறான், என்னால் தர முடியாது, அதனால தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு புரியல அவர் எதை பற்றி பேசுகிறாரு. சரி ஓகே அப்படியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே லைட்டாக எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு கிளாஸ்க்கு போகலாம், எவ்வளோ நேரம் இங்கே இருக்குது, 2 பசங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கா, ஸோ அதனால் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் தான் வச்சுருப்பீங்க. ஸோ ஜின்னும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க, ஜின்னும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. 2 ஸ்டெப் வச்சு இப்படி போச்சுன்னு கீழே விழ போயிருப்பீங்க. 2 பேரும் அப்படி பறந்து வந்து, அதாவது எந்திரிச்சு டக்குன்னு ஓடி வந்து உங்களை பிடிக்கிறாங்களா, அதாவது இந்த பக்கம் கையை வந்துட்டு ஜின், இந்த பக்கம் கையை வந்துட்டு ஜிமின். உங்களுக்கு வந்துட்டு 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க, மூஞ்சி பார்க்குறீங்க, இதுக்குடா 2 பேர் இப்படி பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு நின்று இருப்பீங்க, இன்னுமே அவங்க 2 பேர்த்து கையை விடலை, அவங்க 2 பேரும் உங்கள் கையை விடலை. அதனால வந்துட்டு பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஏச்சி கை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே ஜிம் வந்துட்டு ஜின்னை முறைக்கிறதும், ஜின் வந்துட்டு ஜிம்மினை முறைக்கிறதும், அதாவது ஒரு கண்ணிலேயே 2 பேர்த்துக்கு ஒரு போர் நடக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஜிமின் வந்து ஜின்னை செம்மையாக வார்ன் பண்ணுறாரு, அதாவது முறைக்கிற முறையிலே வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி மறைச்சிட்டு இருக்கவும் ஜின் ஒரு கட்டத்தில் எனக்கு வேலைக்குங்கிற மாதிரி போகிறாரு, அதாவது உங்கள் பின்னாடி தான் போகிறாரு. ஸோ அதனால் ஜிமின் வந்துட்டு நடக்க முடியல இல்லையா, ஒரு மாதிரி கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ மாதிரி நொண்டி கஷ்டப்பட்டு அதாவது ஜின் பின்னாடியே போகவும் ஜின் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு கியூபிட் ஆச்சே,
இப்படி நம்ம கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடக்கிறதுனால ஜிம்மினை வந்துட்டு அப்படியே ஜின் தூக்கிக்கிறாரு. ஸோ ஜிம்மினுக்கு வந்துட்டு கோவம் வருது. ஏச்சி என்ன தூக்குற, விட்றா விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ கஷ்டப்பட்டியே நான் உன்னை தூக்குனேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தூக்கிட்டு ஜின் உங்கள் பின்னாடியே வர, ஜிம்மினை தூக்கிட்டு வர, எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. எதுக்குடா இந்த மாதிரி பசங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னாச்சு ஜிம்முக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி பார்க்கறத பார்த்து திரும்பி பார்க்குறீங்க. ஜின் வந்துட்டு ஜிம்மினை தூக்கிட்டு வராங்க. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓடி வரீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கல. ஸோ ஜிம்முக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி வரீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ அக்கறையாக கேட்டுட்டு ஓடி வரும்போது ஜிம்முக்கு ஒரே ஷையாக இருக்குது, அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ என்னதான் பண்ணாலும் அவள் ஏன் ஆடுறா, அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ ஜின்னு வந்துட்டு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு, மறுபடியும் ஏதாவது கால் அடிபட்டுருச்சா, என்னால் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இந்த லூஸ் தானே தூக்கிட்டு இருக்கான், நான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின் வந்துட்டு ஓ நீ நடப்பியா அப்படின்ட்டு போத்தலாம் அப்படியே கீழே போட்டுறாரு. ஸோ அகைன் வந்துட்டு ஜிம்முக்கு இன்னொரு காலும் ஃப்ராக்சர் ஆகிடுது. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நீங்கள் போட்டு ஜின்னை திட்டுறீங்க. உனக்கெல்லாம் என்ன ஆச்சு, எதுக்கு அவனை அப்படி தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் தான் சரியாச்சுன்னு சொன்னான்ல அப்படியே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் மறுபடியும் ஜிம்மினை பிடிச்சி லைட்டாக அப்படியே தூக்கி தூள் கையை எடுத்து போட்டு அப்படின்னு நடக்க வச்சு கூப்பிட்டு வரீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனச்சுன்னு இதை பார்த்துட்டு உயிரே போயிடுச்சு. ஐயோ நானே இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஓடி வந்து ஜிம்மினை தூக்கிக்கிறாரு. ஜிம்மினை விடுறா விடுறா என்ன விடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ அவர் ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஜின் வந்துட்டு தூக்கவும் என்னை தயவு செஞ்சு வீட்டு தொலையேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனாலும் ஜின் வந்துட்டு எனக்கு இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பீலாக விட்டுட்டு வராரு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதால. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்க, இல்லைன்னா இவர் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நீங்கள் இப்போ ஜின்க்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக பேசவும் ஜிம்முக்கு கோவம் வருது. ஜின்க்கு செமையாக ஹாப்பியாக இருக்குது. ஓ பரவாயில்லையே நல்ல வேலை தான் பார்த்துருக்குற ஜின் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எவ்வளோ தூரம் வேணால் நான் தூக்கிட்டு போவேன், உன்னோட வீடு எங்கேன்னு சொல்லி நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஜின் வந்து ஜிமின் கிட்ட சொல்ல அவர் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாருன்னா, நீ ஒன்று கேட்க வேணாம், ஏன்னா நீ இங்கேயே விடு, பஸ் இருக்குது நான் போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஜிமின் உன்னால் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்து திரும்ப இறங்கி அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோ தூரம்னு சொல்லங்காட்டிக்கும் ஜிமின் வந்துட்டு எவ்வளோ தூரம், என் வீடு ரொம்ப தூரங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக லிப்பை கடிச்சிக்கிறீங்க. ஏன்னா மாட்டிக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் எப்பவுமே ஜிம்மினை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்திருப்பீங்க, அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேலையை ஒரு மாதிரி உளறிட்டீங்க. அதனால் வந்துட்டு அவர் கேட்கவும் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறீங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜின்னுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன், நான் வந்துட்டு ஜிம்மினை தூக்கிட்டு போய் நானே அவன் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை கழட்டி விட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விட மாட்டேங்கிறீங்க. நீ மறுபடியும் ஜிம்மினை தூக்கி கீழே போட்டா நான் என்ன பண்ணுறது, ஸோ நானும் வரேன், உனக்கு வீடு தெரியாது, ஜிம்முக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம எல்லோரும் ஒரு கேப் பிடிச்சி போகலாம், அங்கேருந்து ஜிம்மில் அப்படியே கொஞ்சம் 2 பேரும் ஆளு கொஞ்சம் நேரமாக அந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நேரம் கை பிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் அப்படியே தூக்கிக்கோங்க 2 பேருக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடுப்பாகுது. ஏன்னா ஜின் கூட வரதால அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச உடனே வச்சுட்டே வராரு. நடுவில் உட்காந்துருக்காரு. உங்களை சென்டரில் உட்கார விடவே இல்லை. ஜின் வந்துட்டு சென்டரில் உட்கார பார்க்குறாரு. ஆனால் ஜின் வந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணுறது வியர்டாக இருக்குது உங்களுக்கு. எதுக்கு 2 பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ ஜன்னல் ஓரத்தில் அந்த காரில் அது எனக்கு ஒரு மாதிரி ஆகாது, ஒரு மாதிரி காற்று விசுவிசுன்னு அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி கோல்டு ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜின் உடனே வா சென்டரில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்முக்கு செம்மையாக கோவம் வருது, முறைக்கிறாரு ஜின்னை. இருந்தாலும் வந்துட்டு வேறு வழி இல்லை இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டு பிடிக்க மாதிரி இருக்கிறனால சரி வேறு வழி இல்லையேன்ட்டு உங்களை சென்டரில் உட்கார வச்சுட்டு ஜிமின் வந்து ஜின்னை ஒரு கையில் பிடிச்சி உங்கள் மேலே முட்டாத மாதிரி ஷோல்டர் பிடிச்சி தள்ளிகிட்டே உட்காந்துருக்காரு. ஜின்னும் அதே தான் பண்ணுறாரு. ஜிமின் வந்துட்டு உங்கள் மேலே முட்டக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு ஷோல்டரை பிடிச்சி ஜிமினோட ஷோல்டர் பிடிச்சி தள்ளிகிட்டே 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பேர் இப்படி தள்ளிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா உங்கள் முதுகுக்கு பின்னாடி 2 பேருக்கு கையும் இருக்கா. ஸோ உங்களுக்கு சாயவும் முடியல, உட்காரவும் முடியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறது, 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு என்னடா இப்படி தலைவலியாக போச்சு அப்படி மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஃபைனலாக வந்துட்டு அந்த ஸ்டாப்பும் வந்துடுது, இறங்கிக்கிறீங்க. அந்த கேப் வந்துட்டு அதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கும். சைக்கிள் இல்லைனா பைக் இந்த மாதிரி தான் போக முடியும், ஆட்டோவில் கூட போக முடியாது. ஸோ இருக்கிறதுனால ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளோ தூரம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேசாமல் எங்கேயாவது பைக் இருந்தால் கொஞ்சம் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா நீங்கள் ஜின் கிட்ட கேட்குறீங்க. போய் ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியலை. ஸோ உங்களை போக சொல்கிறாரு. எனக்கு இங்கே எங்கேயும் இடமும், அதாவது எனக்கு இங்கே எந்த இடமும் தெரியாது, நான் இந்த ஊருக்கு புதுசு அப்படி சொல்கிறாரு.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி ஜின் நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு ஏதாவது பைக் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு வேணாம் இங்கேயே இரு பரவாயில்லன்னு சொல்கிறாரு. ஆனாலுமே நீங்கள் இல்லை பரவாயில்ல அவ்வளோ தூரம் எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் ஜின்னுக்கு சப்போர்ட்டாக பேசவும், ஏன்னா அவ்வளோ தூரம் ஜின் தானே தூக்கிட்டு போகணும், அப்படி நீங்கள் ஜின் பாவம் அவர் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னுக்கு கோவம் வருது. தூக்கிட்டு வரட்டும் அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இங்கே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே நீங்கள் பாதி தூரம் போயிருப்பீங்க அந்த பைக் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கத்துறாரு உங்கள் பேர் சொல்லி. நீங்களும் வந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அங்கே வந்துட்டு அதாவது இந்த பிளேஸ் செம்ம டேஞ்சரஸ், நீ எந்த பக்கம் போனாலும் ஏதாவது பொறுக்கி பசங்க சுற்றுவாங்க, பிடிச்சிட்டாங்கன்னா விட மாட்டாங்க, யார் வந்து உன்னை காப்பாற்றுவா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்கு செம்மையாக பயமாயிடுது, இது பொறுக்கி பசங்களாம் சுற்றுவாங்களா, ஐயோ என்ன யாரா காப்பாற்றுவா, நான் வேறு அழகாக க்யூட்டாக இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி அழகாக குடுகுடுன்னு பயந்துட்டு ஓடி வரவும் இன்னும் செம க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ 2 பேரும் உங்களே பேன் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கிட்ட ஓடி வந்துட்டு அப்படின்னா இப்போ எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் திரும்பி லைட்டாக ஜின்னை பார்க்க ஜின்னுக்கு கடுப்பாகுது, ஏன்டா வந்தோங்கிற மாதிரி. ஏன்னா 1 கிலோமீட்டர் எப்படி தூக்கிட்டு போக முடியும் ஜிம்மினை, அதனால் வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ வந்தாச்சு தூக்கிட்டு போய் தான் ஆகணும். அதனால் ஜின்னும் தூக்க முடியாமல் கொஞ்சம் தூரம் உப்பு கட்டி தூக்கிக்கிறாரு, கொஞ்சம் தூரம் அந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஜிம்மினை தூக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்பார். ஸோ ஜின்னுக்கு சுத்தமாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, மூச்சு வாங்குது. ஆனால் இன்னுமே ஜிம்மினுக்கு வந்து ஜின் எப்படி தெரிகிறாருன்னா ஒரு நார்மல் பாய் மாதிரி தெரியல, அந்த கியூபிட் மாதிரியே தான் தெரிகிறாரு. உங்களுக்கு மட்டும் தான் ஒரு நார்மல் பாய், அதாவது ஜிம்மினை தவிர எல்லாத்துக்கண்ணுக்கும் ஒரு பையன் மாதிரி தான் தெரியறாரு. ஆனாலும் வந்துட்டு அவர் கியூபிட்டாகவே இருந்தாலும் நடக்க முடியலையா, ஒரு மாதிரி பொத்துன்னு எனக்கு விழற மாதிரி இருக்குது, நான் விழ போகிறேன் மாதிரி சொல்லவும் ஜிம்மின் வந்துட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் இறங்கிக்கிறாரு. இறங்கி உங்களோட கை அப்படி பிடிச்சி நின்றுக்கிறாரு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ஓரளவுக்கு நிற்கவும் ஜின் பொத்துன்னு அப்படியே அங்கே விழுந்துறாரு மயங்கி. உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இது சோதனையாக இருக்குது, ஒருத்தர் விழுந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பேக்கில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஜின்னோட ஃபேஸில் தெளிக்கிறீங்க. கணத்தை தட்டி நீங்கள் எழுப்புறீங்க. ஸோ நீங்கள் அவரோட கணத்தை தட்ட ஜின்க்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ கண்ணை முழிச்சிட்டாரு. தட் மீன்ஸ் கண் நல்லா திறக்கல, ஆனால் வந்துட்டு அவருக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி நல்லா நீங்கள் லைட்டாக சாஃப்டாக தட்டணும் அவரோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மினுக்கு இது தெரிஞ்சிடுது, ஏன்னா அவர் லைட்டாக சிரிக்கிறது இவர் பார்த்துருப்பாரு. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ இப்படியெல்லாம் தட்டினா எந்திரிக்க மாட்டாங்க, கொண்ட நான் தட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அப்படியே சத்துன்னு மூஞ்சில் ஊற்றி சப்புன்னு ஒரு அரை, அவ்வளோதான். ஜின் வந்துட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்குன்னு எந்திரிச்சிருவாரு. ஸோ எந்திரிச்சு யாரா அடிச்சது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பார் வில்லத்தனமா, நான் தாண்டாங்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு நிஜமாவே 2 காலுமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு மேலே எடுத்தே வைக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஜின்னுக்கும் புரியுது, ஆல்ரெடி ஒரு கால் ஃப்ராக்சர் தான், இன்னொரு கால் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நாம தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஜின் குடிச்சிட்டு நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாவம் பார்த்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஜின் வந்துட்டு ஒரு வழியாக ஜிமினை அவங்க வீடு வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்களும் கூடவே வரீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமினோட வீட்டில் ஜிமினை விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்களும் ஜின்னும் மட்டும்தானே வருவீங்க. ஸோ இது வந்துட்டு ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது. ஐயோ இப்போ நம்மளை விட்டுட்டு இவங்க 2 பேர் தான் போவாங்களே, நம்ம என்னடா பண்ணுறது, ஐயோ ஏதாவது பண்ணி ஆகணுமேனு பயங்கரமாக மண்டைப்பட்டு பிச்சுக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நடக்கக்கூட முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஜிமினுக்கு. நீங்கள் வேற கொண்டு போய் விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஜின்னும் நீங்களும் பேசிகிட்டே வரவும் ஜிமினுக்கு அப்படியே அங்கே வெந்து சாகுது, அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு வந்துட்டு, அதாவது அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு வீல் சேர் இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா அவரோட பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிக்கு வந்து இருக்கும், ஆனால் அவங்க பாட்டி வந்துட்டு இறந்துருப்பாங்க. அதனால அந்த பாட்டியோட வீல் சேரை போய் டக்குன்னு எடுத்துட்டு அதில் உட்காந்து சைன்னு வர ஆரம்பிச்சிட்டாரு உங்கள் பின்னாடியே. நீங்கள் 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க, என்னடா சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி. சைன்னு வரங்கிற பேரில் வந்து ஸ்டெப்பில் வந்துட்டு அந்த வீல் சேரில் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அவர் கண்ணு மண்ணு தெரியாமல் உங்களே பார்த்து வந்து அகைன் குப்பர் அடித்து விழுந்திருப்பாரு. ஸோ விழுந்து ஐயோன்னு கத்திருப்பாரு. மறுபடியும் 2 பேர் ஓடி போயிட்டு ஜிமினை பிடிச்சி தூக்கி மறுபடியும் கொண்டு போய் வீட்டிலே உட்கார வச்சுட்டு, ஏதாவது வேணும்னா கேட்டிருக்கலாம்ல ஃபஸ்ட்டே, ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு பாவமாக சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குதா, அதனால தான் சரி கடையிலையாவது ஏதாவது போய் ஃபுட்டு வாங்கிக்கலான்னு பார்த்தேன், ஏன்னா என்னால் சமைக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி பாவமாக சொல்கிறாரா. சாரி பாவம் போல் சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப அச்சோ அப்படின்னு ஆகிடுது. அதனால நீங்களும் கேட்குறீங்க, மம்மி டேடி எல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா இது அவர் வீடு தான், பார்க்குறதுக்கு ஹாஸ்டல் மாதிரியெல்லாம் இல்லை, வீடு தான். அதனால் மம்மி டேடி எல்லாம் எங்கன்னு கேட்கவும் அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க.
அவங்க எங்களோட ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு அங்கே ஃபாரின்லேயே இருக்காங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் இங்கே வருவாங்க. என்னோடய ஸ்டடீஸ்க்காக நான் இன்னும் இங்கே இருக்கேன். ஸ்டடீஸ் முடிஞ்சால் நானும் அங்கே போயிடுவேன். இது எங்கள் வீடு தான், பட் இங்கே இருக்கிற ஆஃபீஸை சித்தப்பா பார்த்துக்கிறாரு. அதனால மம்மி டேடி அங்கேயே செட்டில் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு ஜெமின் சொல்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு சேடாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. ஏன் சேடாக இருக்குன்னா, ஜிமின் வந்துட்டு ஸ்கூல் முடித்தா அங்கே போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. பாவமாக ஏன் இருக்குன்னா, அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னார்ல, ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு நான் வேணால் சமைச்சு தரவா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின்க்கும் அதுதானே வேணும். உடனே வந்துட்டு டக்குன்னு ஊன்னு சொல்லாமல், இல்லை பரவாயில்ல நான் வந்துட்டு அப்படியே கடையில் போய் வாங்கிக்கிறேன், இந்த வெயில் சேர்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின் வந்துட்டு நடிக்காதடாடே அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு. ஜின் அப்படியே சிரிக்கிறாரு அவர் முறைக்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்க. பரவாயில்ல நான் சமைச்சு தர வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளேயே போய் நின்றுட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜின்னு வந்துட்டு கூட வராரு. நீங்கள் வந்துட்டு ஸோ ஜிமின் கதானே வேணும், வேற என்ன வேணும்? அதனால் வந்துட்டு உனக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்ப் நான் திரும்ப உனக்கு எப்பயாவது வேணா பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின் பார்க்குறாரு, டேய் நடிக்காதடா, நீ யார் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஸோ ஜின்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அதனால் நீங்களும் வந்துட்டு சரி ஓகே நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லவும் ஜிமின்க்கு செம ஹாப்பி. டக்குன்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜின்னையும் சேர்த்து கூப்பிடுறீங்க. ஆனால் ஜிமின்க்கு அப்படியே மூஞ்சி புஷ்ஷுன்னு ஆகிடுது, அதாவது ஒரு மாதிரி பொசுக்குன்னு போயிடுது. எதுக்கு இப்போ இவனை கூப்பிட்றாங்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜின் நீங்களும் வாங்க, அதாவது நான் சமைச்சு கொடுக்குறேன், 2 பேரும் சாப்பிட்டுங்க. நீங்களும் தானே ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஜிமின் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தீங்க இல்லைன்னா நீங்கள் 2 பேருக்கு மேலே நல்லா கேரிங்காக தான் இருக்கீங்க. அதனால் வந்துட்டு ஜிமின்க்கு ஒரு மாதிரி பொறாமையாகுது, ஜின்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகுது, அதே சமயம் ஜிமின் மேலே பொறாமையாகுது. சரி ஓகேன்னு 2 பேரும் உங்களோட கிச்சன்கிட்டே வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே போனதே கிடையாது, ஒரு சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது. எல்லாமே வந்துட்டு உங்கள் மம்மி தான் பண்ணி கொடுப்பாங்க. மம்மி இல்லைனா கூட வந்துட்டு உங்களோட மெய்டு இருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் ரொம்பவே ரிச்சு தான், அதனால உங்களோட மெய்டு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட ரூம்க்கே எல்லாம் வந்துடும். ஃபுட்டு கூட நீங்கள் வந்துட்டு வெளில போய் அதாவது ஹாலில் போய் சாப்பிட மாட்டீங்க, உங்கள் ரூமில் தான் கொண்டு வந்து தருவாங்க. ஸோ அவ்வளோ செலப்பில்லையா, அதனால் உங்களுக்கு கிச்சனுக்கு போயிட்டு என்ன எது ஒன்றுமே தெரியல, எல்லா பக்கம் தேடுறீங்க, எதை எடுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுப்பு எது, அதாவது அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. இண்டக்ஷன் இருக்குது, தட் மீன்ஸ் அந்த கரண்ட் அடுப்பு சொல்லுவாங்களா அதுவும் இருக்குது. அது என்ன பண்ணுறது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பேந்து முழிச்சிட்டு ஒரு ஜக்கு இருக்கு இல்லையா, ஸோ ஜக்கு எடுத்து கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ 2 பேர் பார்க்குறாங்க, இவன் இன்னைக்கு சமைச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி. ஜிமினுக்கும் நல்லா சமைக்க தெரியும், ஆனால் ஜின்னுக்கும் உங்களுக்கும் சமைக்க சுத்தமாகவே தெரியாது. ஏன்னா ஜின் ஒரு கியூபிட் இல்லையா, அதனால் அவருக்கு சமையலில் என்னென்னு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கும் தெரியாது சமைக்கிறது எப்படின்னு, ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே உங்கள் மூஞ்சில் தெரியுது. 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறாங்க, அப்போ உனக்கு சமைக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சிரிச்சிட்டே, சரி பரவாயில்ல நான் கடையில் வாங்கிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க. அதெல்லாம் இல்லை, நீ பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, எனக்கு தெரியாதான், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் வந்துட்டு நல்லா செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் ஜிம்மும் சரி ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்ல நீங்களும் ஜின்னும் அதை செய்கிறீங்க. உங்களுக்கு ஜின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி அதை எடுக்கிறது இது எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த அளவுக்கு இதை போடணும், அந்த அளவுக்கு அதை போடணும், அந்த நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்யணும், ஸோ இந்த எக்கை வந்துட்டு இந்த மாதிரி தான் உடச்சி இந்த மாதிரி ஊற்றணும், அப்போ தான் கரெக்டாக ஆம்லேட் வரும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி போட்டு அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஒரு மாதிரி கலக்கி கையில் போட்டு நசுக்கி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு அந்த ரூம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளோர்லாம் இருக்குல்ல மாவு, அந்த மாவு இருக்குல்ல அதை எடுத்து தண்ணியில் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே அந்த பாக்கெட்டை உடைக்க தெரியாமல் சத்துன்னு அப்படியே பிரிச்சிடுறீங்க. பிரித்ததும் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஓட்டையில் வந்துட்டு உங்களோட ஃபேஸில் கொட்டியிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஏதோ பட்டதும் பயந்து போயிட்டு அந்த மாவு எடுத்து பொத்துன்னு அப்படியே அந்த கவரோடு வீசிடுறீங்க. அது நேராக போயிட்டு ஜிம்மின் தலையிலே விழுந்துருது. ஸோ ஜிம்மின் தலையிலேருந்து ஃபுல்லாக அந்த வீல் சேர் ஃபுல்லாகவே அந்த மாவு தான். ஜிம்மின் வந்துட்டு பேய் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அடுத்து வந்துட்டு இன்னொரு மாவு எடுத்துருப்பீங்க. ஸோ ஜின் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி
பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் அந்த எக்கெல்லாம் எப்படி உடைக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு மாவு எடுத்து பிரிக்கிறங்கிற பேரில் நல்லா சத்து வச்சுருவீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாவு ஃபுல்லாகவே ஜின்னோட தலையில் கொட்டிடுது. ஏன் அப்படின்னா ஜின் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் கீழே உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தலையிலே போய் கொட்டிடுது. ஸோ ஜின்னுக்கும் செமையாக மாவு ஃபுல்லாக கொட்டி கிடக்குது. உங்களுக்கு இன்னுமே 2 பேர் அப்படி கிடக்குறாங்கிறது தெரியல. அது தெரியாமல் நீங்கள் அடுத்த மாவு எடுக்கிறீங்க. ஏன்னா இந்த மாவு வந்துட்டு கீழே கொட்டிடுச்சு இல்லையா, ஸோ வேறு மாவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி எடுக்கிறீங்க. ஸோ அடுத்த மாவு எடுக்கிறப்போ 2 பேர் கத்துறாங்க நோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் விஸ்குன்னு ஒரு மாதிரி பயந்துடுறீங்களா, ஸோ நீங்கள் பயந்து அந்த மாவு அப்படியே உங்கள் மேலேயே கொட்டிக்கிறீங்க. ஸோ இப்போ 3 பேருமே ஃபுல்லாக மாவு கொட்டி தான் நின்றுட்டுருக்கீங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் மாவு. ஸோ இந்த மாதிரி 3 பேரும் மாவோடையே நிற்கவும் உங்களுக்கே வந்துட்டு 3 பேர் அப்போ தான் பார்த்துக்கிறீங்க. ஒரே ஷாக்கு, பயந்து 3 பேர் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு மாதிரி கத்துன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் தான் இந்த மாவில் 2 பேர்த்து மேலே இப்படி போட்டிங்க, உங்கள் மேலே கொட்டிக்கிட்டீங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கே, அதாவது ஒரு கொஞ்சம் நேரம் இந்த பயந்து கத்துனதெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிப்பாக வந்துடுது. ஸோ 3 பேரும் நல்லா பக்கன்னு சிரின்னு சிரிக்கிறீங்க. சிரித்து முடிச்சுட்டு சமைக்கலாம், அதாவது இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக சமைக்கலாங்கிற மாதிரி நீங்களும் போறீங்க. ஜிம் வந்துட்டு சொல்லிட்டாரு, வேணாம் உனக்கு சமைக்க தெரியல, இந்த ஜின்னுக்கும் சமைக்க தெரியலை, ஆனால் என்னால் சமைக்க முடியலை, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் வெய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சுடு தண்ணியா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அது எங்கேயும் இருக்காது, நம்ம தான் வைக்கணும், தண்ணி வந்துட்டு அந்த டேப்லேருந்து ஆன் பண்ணி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தண்ணி ஒரு ஜக்கில் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ தண்ணி பிடிச்சி அந்த அடுப்பில் வைக்க சொல்லி ஆன் பண்ண சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லவும் நீங்கள் இதில் பண்ணிட்டீங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3 கப்பு நூடுல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கப் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அதை எடுத்து வர சொல்லிவிட்டு அதை பிரித்து அந்த சுடு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. 3 பேரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு வேறு வழி இல்லை, நீங்களும் ஜிம்மும் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஜிம்மு வந்துட்டு இதுக்கு மேலே உங்களை பிடிச்சிக்க முடியாதுல்ல, அதனால சரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஆனால் வந்துட்டு ஜிம்மின்கே பாவமாக தான் இருக்குது. ஜின் வந்துட்டு ஒரு கியூபிட் தானே, அவர் எங்கே போய் தங்குவார், அதனால வந்துட்டு ஜின் நீ வேணா இங்கே தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின்னுக்கே ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே இவனுக்கும் கொஞ்சம் மனசில் ஈரமெல்லாம் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சரி ஓகேன்ட்டு தங்கிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படி, அது எப்படி எந்த கோலத்தில் இருக்கிறீங்களோ அதே கோலத்தில் போகிறீங்க. தலையெல்லாம் மாவு, கையெல்லாம் அதாவது முட்டை அந்த மாதிரி அது ஒழுங்காக வாஷ் கூட பண்ணலை, அப்படியே போகிறீங்க நடந்து. ஏன்னா அந்த 1 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா அதுலேருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போனால் உங்கள் வீடு. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் போக அதாவது சில குழந்தைங்கள்லாம் உங்களை பார்த்து பயந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை பார்த்து பேய் மாதிரி தெரியுது உங்களுக்குன்னு கத்திட்டே போகிறீங்க. ஸோ நீங்கள் கத்த அந்த குழந்தைங்க எச்சா பயந்து கத்துது, அது கூட பரவாயில்ல, அதுங்காவது உள்ளே ஓடிடும். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டாகெல்லாம் நிற்கவும் சொல்லப்போனால் அந்த டாகெல்லாம் உங்களை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ உங்களுக்கு செம பயமாயிடுது, ஐயோ எங்கேயாவது கடிச்சிருமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு பம்பி போகிறீங்க. ஆனால் அந்த டாகெல்லாம் உங்களை பார்த்து பயந்துக்குச்சு, அதனால சும்மா கத்திட்டு மட்டும் இருக்கும். நீங்களும் அப்படியே ஒரு வழியாக பம்பி உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு பெல் அடிக்கிறீங்க, உங்கள் மம்மி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களே ஒரு செகண்ட் பயந்து கத்திட்டாங்க, நீயும் கத்தி தொலையாத அப்படி மாதிரி கத்துறீங்க. நீங்கள் என்னடி கோலம், ஏன்டி இப்படி வந்திருக்கா, என்னாச்சு, எங்கே போய் விழுந்துச்சு வந்தா, பார்த்தா மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அதனால சாப்பாடு சமைச்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மொட்டையாக சொல்கிறீங்க. எந்த ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்ல கிடையாது, பாயா கேர்ளான்னு. ஸோ அவங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. நீ சோறாக்கணும் வந்துச்சு அந்த கிச்சன், சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டில் போய்ட்டு அப்படியே ஹாலில் உட்காந்துட்டீங்க. எல்லோரும் வந்துட்டு அதாவது வெளியேருந்து வருவாங்கள்ல, ஸோ தட் மீன்ஸ் வேறு ரூம்லேருந்து வராங்க, வெளியேருந்து வராங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் தம்பி அண்ட் டேடியெல்லாம் இப்படி வராங்களோ. ஸோ டக்குன்னு எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து கத்துறாங்க. உங்கள் மம்மி வந்துட்டு திட்டுறாங்க உங்களை, அடியே வந்து சரி அங்கேயும் கொஞ்சம் பேசலாம், வாஷ் பண்ணிட்டு வர வேண்டியதானே, ரோட்டில் இப்படியா வந்து அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எப்படி வருது, நான் ட்ரெஸ் எல்லாம் வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அவன் தான் பையனாச்சு, அவன் ட்ரெஸ்ஸை நான் எப்படி வாங்கி போட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு எனக்கு அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போட பிடிக்காதுல்ல, உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதையா கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அண்ணா தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ டேடி ட்ரெஸ்ஸையும் விட மாட்டீங்க, மம்மி ட்ரெஸ் விட மாட்டீங்க, ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டுக்குவீங்க. அதனால வந்துட்டு நீ எல்லாத்த ட்ரெஸ்ஸையும் போடுவியே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான் போடுவேன், வெளி ஃபேமிலியில் இருக்கிற ட்ரெஸ்லாம் போட மாட்டேன், அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் அது சரி நீ அங்கேருந்து இப்படி வந்த சரி இப்போயாவது போய் குளிச்சு தலைய வேண்டியதானே, எல்லாரும் பயந்துக்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மம்மி திட்டுறாங்க. சரி ஓகேன்ட்டு நீங்களும் போகிறீங்க, போய் கண்ணாடியில் இப்போ தான் உங்களை நல்லா பார்க்குறீங்க, இப்போ தான் புரியுது ஏன் எல்லாரும் பயந்து பயந்து கத்துனாங்கன்னு, ஏன்னா அந்த அளவுக்கு கந்தரகோலமாக இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு ஓடி போய் குளிக்க போயிட்டீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஜிமின் வீட்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஜிமின் வந்துட்டு அழகாக உங்களுக்கு குக் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருப்பாருல்ல, அதெல்லாம் ஞாபகம் வரவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸாக ஆகுது யார் அந்த ஜிமின் எதுக்கு சடனாக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு அது கியூபிட் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்துட்டு ஜின்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் அவர் நடந்துப்பார் இல்லையா, அது உங்களுக்கு புரியுது. ஆனால் வந்துட்டு உங்களால் யாரையும் ஹர்ட் பண்ண முடியாதுல்ல. ஆனால் உங்களுக்கு ஜிமின் பிடிச்சிருக்கு. ஜின் வந்துட்டு அவரோட எப்படி சொல்கிறது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உங்ககிட்ட ஹாப்பியாக மட்டும் பேசுகிறாரு. உங்களுக்காக அவ்வளோ தூரம் வராரு, ஜிம்மில் அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கிட்டே இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. அதனால என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே ஜின்னும் ஜிமினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் அவங்களோட சண்டை தீரவே கிடையாது. அதாவது என்ன சண்டை அப்படின்னா, அந்த நூடுல்ஸ் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் பற்றி இருக்காது. நீங்கள் ஒரு கப் தானே செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு 1 hour ஆனதுமே மறுபடியும் பசிச்சிருக்கும். ஜிமின் வந்துட்டு அது இன்னுமே அது ஒழுங்காக செய்ய தெரியல. ஜிமின் கண்ணபடி திட்டுறாரு, ஒரு சுடு தண்ணியை வச்சு ஊற்ற மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி. ஜின் வந்துட்டு ஊற்றுட்டா உன் மூஞ்சில் ஊற்றுட்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. முன்னால இங்கே தங்க வச்ச மத்தியா எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்துவோம். நீ தங்க வைக்கலனாலும் நான் எங்கே வேணா இருந்துக்குவேன்னு ஜின் சொல்கிறாரு. ஸோ அப்போ நீ போய் இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஜிமினும் கோவத்தில் பேச ஜின்னுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் இரு உன்னோட மெமையெல்லாம் அழிச்சு விடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜிமின் பயந்துட்டு இல்லை வானா விட்டுருப்பா, நீ வந்துட்டு என்ன பண்ணி கொடுத்தீங்கனாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஒழுங்காக அந்த சுடு தண்ணி வச்சு அந்த நூடுல்ஸ் கூட சாப்பிட முடியல. அதனால் வந்துட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் பணம் கையில் கொடுத்து இப்படி போனால் அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் அதாவது அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஃபுட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவும் ஜின்னும் அழகாக போயிட்டு ஃபுட்டெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்துடுறாரு. அதாவது ஜிமின் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துட சொல்லி கரெக்டாக பேமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதாவது அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொடுத்துருப்பாரு, மிச்சம் கொண்டு வருவாங்கன்னு. ஆனால் ஜின் வந்துட்டு அந்த இருந்த எல்லா காசுக்கும் எல்லா ஃபுட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க. நீங்களும் ஜிமினும் பார்க்குறாங்க, என்னடா இது இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படிங்கும். அது எல்லாமே ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஜிமிட்டு கேட்குறாங்க ஜின் கிட்ட, நீ தான் கியூபிட் ஆச்சே, நீ எப்படி அவள் கண்ணுக்கு மட்டும் மனுஷன் மாதிரி தெரியுற அப்படின்னு கேட்கவும், நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் கியூபிட்டாக தெரியும், மற்ற எல்லா கண்ணுக்கும் மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினுக்கு வந்துட்டு அப்போ நீ நிஜமாவே அவளை கூப்பிட்டு போயிடுவியா, எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறங்காட்டிக்கும் ஜின் வந்துட்டு எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் முதல்ல எனக்கு பிடிச்சதும் அவளை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஜின் அதாவது விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதே மாதிரி விடியுது, நீங்களும் ஜாலியாக வந்துட்டு ஸ்கூல் போகிறீங்க. அண்ட் இதே மாதிரி தான், அதாவது நீங்கள் 3 பேருமே ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் ஃப்ரீ டைமில் எல்லாமே ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க 3 பேருமே. அதனால் வந்துட்டு அதாவது ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ணுறது, அதாவது அவங்க ஹர்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துட்டு ஜிமினுக்கும் ஆகட்டும் ஜின்னுக்காகட்டும். ஒருவேளை இவளை நாட்டு போய்ட்டா ஜிமின் என்ன பண்ணுவான்னு ஜின் நினைக்கிறாரு, ஒருவேளை இவன் நமக்கு ஓகே சொன்னால் ஜின் என்ன பண்ணுவான்னு ஜிமின் நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதாவது 3 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு ட்ரையாங்கல் லவ் மாதிரி போயிட்டே இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு 1 year ஆகிருக்கும். இன்னுமே வந்துட்டு ஜின் அங்கே தான் இருப்பார். தட் மீன்ஸ் எல்லா கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எந்த கிளாஸ் எதுவுமே தெரியாமல் எல்லா பக்கம் சுற்றுவார். பட் கரெக்டாக அந்த ஃப்ரீ டைமெல்லாம் உங்கள் 2 பேருக்கு கிடைக்கிறப்ப ஜின் வந்துட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. ஃபைனலாக வந்துட்டு ஜின்னுக்கும் வந்துட்டு அந்த இடத்துல டைம் முடியும் பார்த்தீங்களா. என்னதான் கியூபிட்டாகவே இருந்தாலுமே எல்லா டைமும் வந்துட்டு ஒரு இடத்துல சுற்ற முடியாது. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராக்ரஸ் வரும்போது, அதாவது அடுத்த ஒரு பீப்புள் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்றப்ப அவர் போய் தான் ஆகணும். ஸோ அப்படி போகிற மாதிரி ஒரு டைம் வந்திருக்கும். யாரோ வந்துட்டு இவங்க 2 பேர் வேண்ட மாதிரி அவங்களும் வேண்டியிருப்பாங்க. அதாவது நீங்கள் 2 பேர் வேண்டியிருப்பீங்களா கியூபிட் கிட்ட. ஸோ அப்படி வேண்டியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஜின் செம சேடாக இருக்கார். நான் நாளைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்திட்ட சொல்லவும் நீங்கள் 2 பேரும் செமையாக சேட் ஆகிட்டீங்க. அப்போ கண்டிப்பாக போகணுமா, அப்போ எப்போ வருவேன் அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கும் வந்துட்டு ஜின்னுக்கு நோ சொல்லவா, ஜிமினுக்கு நோ சொல்லவா, யாருக்கு எஸ் சொல்கிறதுனே தெரியலை. அந்தளவுக்கு அதாவது அந்தளவுக்கு உங்களுக்கு 2 பேர்த்தையுமே பிடிக்கும். தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிருக்கு. ஜிமின் க்ரஷ்ஷாகவே இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஜின்னும் வந்துட்டு உங்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு யாரையும் உங்களோட வந்துட்டு ஹர்ட் பண்ண முடியாது, ரிஜெக்டும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க. ஜின் வந்துட்டு போகிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியல, ஜிமினுக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஜின்னு கண்டிப்பாக போயே ஆகணுமாங்கிற மாதிரி கேட்குறீங்க 2 பேரும்.
ஜின்னு வந்துட்டு கண்டிப்பாக போகணும், நீங்கள் கூப்பிட்ட மாதிரியே என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்லவும், ஜிமினுக்கும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஒரு வேளை நீங்கள் இல்லாமல் போனால் ஜின் ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால வந்துட்டு ஜிமின் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சிருது. நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜிமினும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ஜிமின் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ டக்குன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடிக்கடி ஜின் வந்துட்டு அதாவது பிளாக்மெயில் பண்ணுவார்ல, நான் உன் மெமரிஸ் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்து ஜின்கிட்ட போயிட்டு, ஜின் என்னோடய மெமரிஸ் ஆகல் மட்டும் என்னோடய மெமரியிலேருந்து அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எதுக்கு நீ இந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு இந்த வாய்ப்பாவது இருக்குது. நீ என்னோடய மெமரி அழிச்சிட்ட அப்படின்னா நீ அவளை கூப்பிட்டு போய்க்கலாம் இல்லையா? ஸோ அவளுக்கும் நீ மெமரிஸை வந்துட்டு அழிச்சிட்டு, ஸோ நீ வந்துட்டு அவள் கூடவே இருந்துக்கோ, நீ அவளே கூப்பிட்டு போயிடு. அதாவது நீயே வந்துட்டு அவளை கூப்பிட்டு போய்க்கோ, நல்லா பார்த்துக்கோ. எனக்கு அந்த மெமரி இல்லை அப்படின்னா நல்லா இருந்துப்பேன், எனக்கு அது பெரிய விஷயமா அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட அவளை விட்டுட்டு போகிற அப்படின்னா நீ வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவ? உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காதுல்ல. எனக்காவது ஒரு வாய்ப்பு இருக்குது மறக்கிறதுக்கு, ஆனால் உனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சான்ஸும் இல்லை. அதனால் நீ வந்துட்டு என்னோடய மெமரிஸ் பெட்டர், நீ அதை வந்துட்டு அழிச்சிட்டு அவளை கூப்பிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜின்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன்னா வந்துட்டு 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பீங்க. ஸோ 3 பேர்த்துக்கும் ஒரு விஷயம் கெட்டது நடக்குதுன்னா 3 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே வருத்தமாக இருக்கும். உங்களை பற்றி 3 பேர்த்த பற்றி 3 பேருமே கவலைப்படுவீங்க. அதனால் வந்து ஜின்க்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஸோ ஜின் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக அவளுக்காக என்னை கூப்பிட்டது நீ தான். அதாவது நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையுமே பிடிச்சிருந்து தான் என்னை கூப்பிட்டீங்க. ஆனால் இடையில நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அது என்னோடய தப்பு. நான் வந்துட்டு அதுக்கான தண்டனை நான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பழகிடும், எனக்கு வந்துட்டு அது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாரு. என்னதான் வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு எல்லாத்துக்கும் அது ஹர்ட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஜின் அழுகிறத பார்த்து ஜிமினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு நீ இப்போவே வந்துட்டு என்னோடய மெமரிஸை நீ அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஜின்கிட்ட. ஜின்னுக்கு வந்துட்டு வேறு வழியே தெரியாத அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஜிமின். அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி சரி ஓகே இந்த ஒரு தடவை வீடு நான் வேணால் மறுபடியும் வருவேல அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனால் ஜிமினுக்கு தெரியும் ஜின் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டார் அப்படின்னு. அதனால் இல்லை நீ இப்போவே என்னோடய மெமரிஸ் அழிச்சிட்டு நீ போகிற அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணவும் ஜின்னுக்கு வேறு வழி தெரியலை. அதனால் சும்மா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஜிமின் அப்படியே மயங்கி அப்படி தூங்கிடுறாரு. ஸோ ஜின்னும் வந்துட்டு அடுத்த நாள் ஆகுது. ஜிமின் வந்து எழுந்திரிச்சு காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகிறப்போ ஜிமினுக்கு வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, எந்த ஒரு தாட்டும் இல்லாத நார்மலாக காலேஜ் போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. சாரிங்க டியர், ஸ்கூல் போகிறாரு. ஸோ நார்மலாக ஸ்கூல் போகிற மாதிரி போயிட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கவும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. தட் மீன்ஸ் இன்னுமே அவரோட மெமரி சேஸ் ஆகலை, ஜஸ்ட்டாக தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்காரு. அப்போ ஆனால் ஜின் வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த ஜின் அங்கே இல்லாதனால ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. அப்போ நீ வந்துட்டு என்னோடய மெமரிஸை அழிக்கலை, அவளையும் கூப்பிட்டு போகலை, அப்போ நீ எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் கத்துறாரு. ஆனால் ஜின் வந்துட்டு வேறு வழி இல்லை இல்லையா? ஸோ ஜிமினுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஜின் போயிடுறாரு. ஸோ ஜின் போனதுலேருந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்பவே எம்டியாக ஃபீல் ஆகிருக்கும். 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஜின் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்கும். எப்போவுமே ஏதாவது காமெடி பண்ணிவிட்டு ஜோக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். என்னதான் கியூபிட்டாக இருந்தாலுமே வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பார். என்னதான் ஜிமின்கிட்ட போட்டி போட்டாலுமே ஜிமினுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். ஜிமினுக்கு எந்த ஒரு இடத்துலையும் கஷ்டம் வராத அளவுக்கு பார்த்துருந்துருப்பார். ஜிமின் எப்பவுமே அந்த வீட்டில் தனியாக தான் இருந்திருப்பாங்க. அதனால் அவரை வந்துட்டு ரொம்பவே கேர் பண்ணி ஜின் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஸோ அவருக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குறதாகட்டும், அவரை நல்லா பார்த்துக்கிறதாகட்டும், லோன்லியாக ஃபீல் ஆகாத அளவுக்கு இந்நேரம் கூடவே இருந்திருப்பார். ஸோ இந்த அளவுக்கு இருந்துட்டு சடனாக போகவும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ஆனாலும் வேறு வழி இல்லை இல்லையா? அவர் போயிட்டார், இதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு ஜிமினுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் தெரியும். 2 பேரும் அப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. அப்படியே லைட்டாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மூவ் ஆன் ஆகிட்டீங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு உங்களோட அடுத்த கிளாஸ் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் அடுத்த கிளாஸ் போகிறப்போ ஜிமின் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிட்டாரு. ஸ்கூல் முடிச்சு அவர் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகலாங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு வேளை போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா ஜின்னும் இல்லை, இப்போ ஜிமினும் போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கும்ல. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் யார்ட்டையும் பேசவே மாட்டீங்கல்ல.
அதனால ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கீங்க. ஜிமினுக்கு புரியுது நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இன்னுமே நீங்கள் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்க கிடையாது. ஆனால் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்குங்கிறது 2 பேத்துக்கும் தெரியும். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணிக்க கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, நீ வந்துட்டு கன்ஃபார்மாக போயிடுவியா, நீ சொன்ன மாதிரியே ஃபாரின் போயிடுவியா, அப்ராட் போயிடுவியா, அந்த மாதிரி கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் வா வான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு போவேணாங்கிற மாதிரியே ஒரு மாதிரி சேடாக சொல்லவும், ஜிமின் வந்துட்டு சரி ஓகே, நாளைக்கு முடிவு பண்ணலை, எது வந்தாலும் நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ நாளைக்கு வீட்டுக்கு வரையா அப்படி மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்களும் அடுத்த நாள் ஸ்கூல்லாம் முடிஞ்சுட்டு ஜிமின் வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் வீட்டுக்கு போனால் அங்கே ஒருத்தருமே இல்லை, வீடு பூட்டி கிடக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வந்துட்டு நீ என்னை வர சொல்லிட்டு சொல்லாமல் போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுக வந்துடுது. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த ஸ்டெப்லேயே உட்காந்துருக்கீங்க. அந்த ஸ்டெப்பில் வெளியே உட்காந்துருக்கப்போ மெத்தைக்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும்ல, ஸோ அங்கே உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பால் மாதிரி வந்து விழுது. அந்த பால் எடுத்து பார்த்தா அந்த பாலில் மேலவான்னு எழுதியிருக்கு. யார் அது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க. மேலே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பர்பிள் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி பலூன்லாம் கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற எல்லா திங்ஸுமே அந்த 2 கலர்லேயே இருக்குது. நிறையா லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. பர்பிள் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி மிக்ஸ்டு, அதாவது இந்த 2 கலர் மட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 கலரும் மிக்ஸிங்காக இருக்கிறப்ப ரொம்பவே பிடிக்கும். பர்பிளில் ஒயிட்டு 2 கலந்துருந்துச்சு அப்படின்னா அதனால உங்களுக்கு அந்த இடம் செம்மையாக பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லையா? ஒரு பால் வந்துச்சு, நீங்கள் போனீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. யாராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்க்குறீங்க. ஸோ எட்டி எட்டி பார்க்குறப்போ அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பர்சன் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை ஜிமினாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஒரு ஏன்னா அது ஜிமின் வீடு தானே, அதனால் அப்படி யோசிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்தது யாருன்னு பார்த்தா ஜின் தான். ஸோ அது ஜிமின் கிடையாது, ஜின். உங்களுக்காக அந்த அளவுக்கு ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது, ஆனாலும் சேட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஜிமின் அங்கே இல்லைங்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தது ஜிமினை, ஆனால் அங்கே ஜின் இருக்கவும், ஆனால் ஜின்னை பார்த்து ஹாப்பி ஆனாலுமே வந்துட்டு இப்போ ஒரு வேளை இவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட, ஆனால் ஒரு மாதிரி சந்தோஷம் எல்லாமே கலந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேன் நின்றுட்டே இருப்பீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு உங்களை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஜின் வந்துட்டு இப்படி முன்னாடி உங்ககிட்ட வருவார். அப்புறம் மேடம் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டே வருவார். நீங்கள் வந்துட்டு பேன் நின்றுட்டே தான் இருப்பீங்க. ஸோ பின்னாடி உங்களை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. அது வேறு யாரும் கிடையாது, அதுதான் ஜிமின். ஸோ ஜிமின் வந்து உங்கள்கிட்ட அப்படியே அனில் டோர்லாம் போட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு செம ஜாலியாக இருக்கீங்க. ஜின்னு வந்துட்டு ஹாப்பியாக தான் பார்க்குறாரு அது எல்லாமே. ஆனால் நீங்கள் 2 பேருமே ஜின்னை தான் திரும்பி பார்க்குறீங்க, ஏதாவது ஹர்ட் ஆகுறாராங்கிற மாதிரி. ஆனால் அவர் ஹர்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா அவர் பின்னாடி இருந்து இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்க்க செம அழகாக இருக்கா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு புரியுது, இது வந்துட்டு ஜின் கூப்பிட்டு வந்திருக்காங்க போலங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம பாஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இங்கேருந்து சோகமாக தான் போயிருப்பாங்க. அதாவது ஒருத்தங்க கூப்பிட்ருப்பாங்கல்ல, அதாவது இந்த கியூபிட் வான்னு சொல்லி. ஸோ அதனால் போயிருப்பாங்க. போய் பார்த்தா ஒரு பொண்ணு தான். அவள் என்ன வேண்டியிருப்பா அப்படின்னா, கியூபிட்டே சீக்கிரவா, எனக்கு வந்துட்டு இப்போ உன்னை பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி வேண்டியிருப்பா. ஜின்னும் வந்துட்டு எதுக்காக, அதாவது ஏதோ ஒரு லவ்வை சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி போயிருப்பாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு செம க்யூட்டாக இருக்கிறா, அழகாக இருக்கா. ஆனால் ஜின்க்கு என்ன தோணுதுன்னா, இல்லை நம்ம வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உடனே நின்று இருப்பார். அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது ஜின் வந்து நிற்கிறது. அண்ட் ஜின் வந்துட்டு லிட்ரலி அவளுக்கு கியூபிட்டாகவே தெரியுது. ஸோ அவள் வந்துட்டு ஓடி வந்து அழகாக ஹக் பண்ணிக்குவா. ஜின் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு யார் கூட உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்கவும், அந்த பொண்ணு டக்குன்னு என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்துட்டு உங்கள் கூட தான் சேரணும், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் ப்ரப்போஸே பண்ணிடுவா. ஜின்க்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்ன வந்துடுற அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா நான் வந்துட்டு கீழ்படுத்த லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி. அந்த பொண்ணு ரொம்பவே நிறைய ட்ரீமியாக பேசிகிட்டே இருப்பாள். ஸோ ஜின்க்கு வந்துட்டு அவள் அப்படி பேசுறதெல்லாம் செமையாக பிடிச்சிருக்கும். அவள் க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கவும் ஜின்க்கும் அது பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் ஜின்னை பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவங்க 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் இல்லையா, நாளைக்கு போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா என்ன பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ ஜின் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக ஜிமின் கிட்ட வந்திருப்பாரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கவும் ஜின் தான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க. நீ எங்கேயும் போக வேணாம், இல்லை நீ போகிற நாள் கூட போ, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோப் கொடுத்துட்டு போ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஜிமின் வந்துட்டு ஃபாரின் போயிடுவார். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, இன்னும் ஒரு அதாவது இந்த ஒரு 1 இயர் தான் நீயும் வந்துட்டு இந்த ஹை கிளாஸ் முடிச்சிடுவேன். ஸோ இது முடிச்சதுமே வந்துட்டு ஒன்றா நான் இங்கே வந்துடுவேன், இல்லை நீ அங்கே வந்துடு அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, நான் அங்கே வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி. ஏன் எனக்காக வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாரு.
வருவேன் தான். ஆனா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, "என்ன ஆனா? ஒழுங்கா வந்து சேரு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. நீங்க வந்துட்டு, "இல்ல நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சீன் போட்டே இருப்பீங்க. "நீ இதே பண்ணிட்டே இரு. எப்ப பார்த்தாலும் சீன் போடுறான்னு" ஒரு மாரி திட்டுவாரு. 4 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியா அங்க அந்த அந்த டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்னன்னா, ஜின் அதுக்கப்புறம் அந்த பாப்பா, அந்த பொண்ணு உங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே சேடா இருக்கும். ஏன்னா, இதுக்கப்புறம் அவங்கள எப்ப பார்ப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு ஜிம்முக்கு வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே ஏர்போர்ட் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஃப்ளைட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. ஸோ ஜிம்முனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு கெரியர் அப்படின்னு வரும்போது அதையும் பார்த்து ஆகணும். ஸ்டடீஸ்னு வரும்போது எல்லாத்தையும் பார்த்து ஆகணும். அதனால வந்துட்டு அவர் அந்த ஒரு 1 இயர் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சீக்கிரமாக நீயும் முடிச்சுட்டு அங்கேயே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறீங்க. ஒரு வழியாக ஒரு 1 இயர் முடியுது. நீங்களும் வந்துட்டு அந்த அந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அடுத்த காலேஜ் ஜிமின் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அந்த லீவில் வராரு உங்களை பார்க்குறதுக்கு. ஜிமின் அங்கே வர்றது உங்களுக்கு தெரியாது. ஒரே சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் ஜிமின் வந்துட்டு சொல்லாமல் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 1 இயர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 1 இயரில் ஒரு தடவை கூட நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை கூட பார்த்துக்கிட்டதில்லை. ஒரு வீடியோ கால் இல்லை ஒரு ஃபோன் கால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே படிப்பீங்க. ஜிமின் வந்துட்டு அவரோட காலேஜ் டேஸ் நல்லா படிப்பார். அந்த மேட்ச் போடுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவரோட அந்த மேட்ச் வந்து பெரிய மேட்ச் வந்துருக்கு இல்லையா? ஸோ அவரோட நாட்டுக்காக விளையாடுற இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸோ அந்த மேட்ச் கூட வந்திருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கும் போயிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் எக்ஸாம்ஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ கூட என்னால் போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த லீவுக்கு ஜிமின் வந்து உங்களை பார்க்க வராரு. அதாவது நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள்லேருந்து லீவ். என்ன பண்ணலாம், அதாவது எக்ஸாம் முடிஞ்ச கையோடு உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனை இருக்கும். என்னென்னா, என்ன பண்ணலாம், இங்கே இருக்கலாமா, இல்லை அங்கே போயிடலாமா, ஜிமின் வருவானா, இல்லை என்ன நினச்சிட்டு இருப்பானா, இல்லை என்ன மறந்துருப்பானா, இல்லை வேறு யாராவது கூட கமிட் ஆகிருப்பானா, அந்த அளவுக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க ஒரு பெஞ்சில் உட்காந்து. ஸோ அகைன் வந்துட்டு உங்களை பின்னாடி வந்துட்டு முதுகு யாரை தொடுற மாதிரி இருக்கும், கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ யாருடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பீங்க. அந்த இடத்துல ஜிமின் நிற்கவும் ஒரு ஃப்ளவரோடு நிற்பாங்க. செம்ம க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே செம ஷாக்கு. நீயா எப்படி வந்த, என்கிட்ட சொல்லவே இல்லை, இவ்வளோ நாள் ஒரு ஃபோன் கால் கூட பண்ண கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க. ஜிம் வந்துட்டு உங்கள் தலையிலே ஒரு அடி அடித்து, என்னோட நம்பர் எல்லாமே உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன்ல, நீ கால் பண்ணிக்கலாம்ல, உன்னோட வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ என்னால் வந்துட்டு எப்பவுமே கால் பண்ண முடியாது. பட் நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணி தான் நான் பேசியிருப்பேன்ல, நீ பண்ணவே இல்லாதனால ஒரு முடியாத சுச்சுவேஷனே என்னமோ நான் நினச்சிட்டேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து செமையாக கோவம் வருது. இங்கே இருக்க வரைக்கும் எப்பவுமே நீங்கள் கால் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்கூல்லேயே எந்நேரம் அங்கே தான் இருப்பீங்க. அண்ட் வீட்டுக்கு போக வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜிமின் கூட இருந்திருப்பீங்க, பேசிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அதனால் உங்களுக்கு ஃபோன் இந்த மெசேஜ் எதுவும் தேவைப்பட்டிருக்காது. பட் அவர் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு தடவை கூட 2 பேரும் பேசியே இருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு உங்களோட ரீசன் என்ன தெரியுமா? ஜிமின் உங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் நீ பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்பவுமே பாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும், ஃபஸ்ட்டு கால் பண்ணணும், கேர்ள்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது, அதனால நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நீ தான் பண்ணவே இல்லை, ஒரு வருஷமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகுது. இப்படி கூட ஒரு தீர்ப்பால் என்ன ஈகோ பிடிச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஸோ ஃபைனலாக அவ்வளோதாண்டி என் ஸ்டோரி முடிஞ்சு. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் வந்துட்டு இங்கேயே தான் வந்துட்டு ஸ்டடி கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஜிமின் வந்து உங்களுக்காக இங்கேயே வந்துட்டார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேமிலி விட்டு வரதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது ஜிமினுக்கு தெரியும். ஸோ ஒரு 1 இயர் மட்டும் அங்கே படிச்சிருப்பாரு, அதுவும் பேரண்ட்ஸ்க்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கேயே வந்து நான் படிச்சுட்டு ஆஃபீஸும் நான் பார்த்துக்கிறேன், நமக்கான ஆஃபீஸ் இங்கே இருக்குல்ல, சித்தப்பா மட்டும் தானே பார்த்துருக்காரு. ஸோ நான் படிச்சுட்டே இங்கே வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு ஒரு வழியாக டிசியெல்லாம் வாங்கிட்டு இங்கேயே வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் படிக்கிற அதே காலேஜில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 பேரும் ஒரே காலேஜ் தான் போகிறீங்க அண்ட் ஒரே கோர்ஸ் தான். பட் அவர் சீனியர், நீங்கள் ஜூனியர். இங்கேயுமே ஃபைனலாக வந்துட்டு அந்த ஒரு 4 இயர் அவருக்கும் முடியுது, உங்களுக்கும் முடியுது. அவர் வந்துட்டு அவரோட ஆஃபீஸை பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு ஜிமினோட கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஜிமின் கூடயே தான் இருக்கீங்க. அண்ட் ஃபைனலி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு 2 பேசுகிறீங்க. உங்கள் 2 பேர்த்து வீட்லேயும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, பட் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒத்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக மேரேஜும் ஆகிடுச்சு அண்ட் ஹாப்பி என்டிங் டியர். அதுக்கப்புறம் நம்மளோட கியூபிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அந்த பொண்ணு கூட டூயட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ கீழே நடக்கிறதையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஓகே நீங்கள் ஹாப்பி தான், நானும் உங்களுக்கு இங்கே மேரேஜ் ஆகிறப்ப அந்த கியூபிட்க்கு அங்கே 4-5 குழந்தைங்களே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் எஃப்எஃப் வேணும் இல்லை ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி லைன் வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ டியர், பாய். தேங்க்யூ.